இல்லக்கா டவர் கிடைக்கல, டவர் இங்க கிடைக்காது, ரோட்டுல கிடைக்க வடக்க போ, ரோட்டுக்கு போன்னு வண்டிய பைக்க திட்டு போயிட்டோம். இல்லன்னா கூட கொஞ்சம் அதுல இருந்து நான் கிட்டு போவான், டவர் கிடைக்காம எங்க வீட்டுக்கு வடக்க நிக்கா ரோட்ல. அப்படியா? அப்போ அசரத்துக்கு அத மாதிரி அசரத்து கேட்டாரு. சரி, மாயாண்டி சுடலை சொல்றாரு. ஆமா ஐயா அசரத்து, நான் ஏன் உங்க மெக்காவுக்கு வந்திருக்கிறேன் தெரியுமா? எதற்காக ஐயா? நான் மாயாண்டி சுடலை. சரி, எனக்கு நீங்கள் நிலையம் கொடுக்க வேண்டும். எனக்கு கிடாய் வேணும் போ. ஆமா, எனக்கு 2 திருக்கு போட்ட கடா எனக்கு வேணும். எனக்கு பொங்கல் வச்சு கிடா வெட்டிடலாம்ப்பா. பொங்கல் வெட்டிடலாம்ப்பா. அப்பா என்ன சொல்லல, உன் சொல்வத்தை அடக்குப்பா. சரி, உனக்கு நான் எப்படி பொங்கல் வைப்பேன்? நான் 10 மணி ஆகுமா? ஐயா அசரத்து, எனக்கு பொங்கல் வச்சு கிடா வெட்டினா நான் இதை விட்டு சந்தோஷமா வாழ்த்திட்டு போவேன். ஐயா சொல்லலையாண்டவா, நாங்களோ முஸ்லிம்கள், நீங்களோ இந்துக்கள், நாங்க எப்படிப்பா உனக்கு பொங்கலை வச்சு கடாய வெட்டி பத்திய பொருத்தி? நாங்க எங்க அல்லாவுக்கு சக்கரை பொடி வச்சு தொழுவோம். என்ன பொடிமா? சக்கரை பொடி. அன்னைக்கு சக்கரை பொடிங்க எனக்கு ஒரு பயிற்சி இருக்கேன். சக்கரை பொடி விளையாட்டுக்கு தாக்கா சொன்ன, அது பேர் ராயிரி பொடி. இப்பதாக்கா கரெக்டா இருக்கு வார்த்தைக்கா. நாங்க ராயிரி பொடி ஒரு பேப்பர்ல வச்சு ஒரு பத்திய பொருத்தி வச்சு தொழுதுட்டு அதுல பள்ளிவாசல்ல நிக்கிறவங்களுக்கு கொடுத்துட்டு நாங்களே பொங்கலை வச்சேன் கிடாய வெட்டுங்கிற சொல்லி வேண்டாம். கொஞ்சம் அடக்கியா என் சொடல நீ வந்த மாதிரி போயிருப்பா. நாங்க எனக்கு நிலைய வேணும், எனக்கு இப்ப கொடை வேணும். நாங்க கிடா வெட்ட மாட்டோம், நாங்க இஸ்லாமியர்கள். அதுக்காக கோயில் வந்து பொங்கல் வச்சு கிடாய வெட்டுவோன்னு கனவுலையும் நினைக்க வேண்டாம். ஐயா இஸ்லாமியர்களே, உங்க வீட்டு முற்றத்துல ஒண்ணுக்கு ஒண்ணு குழிய வெட்டி யாரப்பா வைக்கணும்? வைக்கண்டா, கொஞ்சம் ஒரு நாள் இருக்கு. அதாவது ஒண்ணுக்கு ஒண்ணு குழிய வெட்டி, அதாவது மார்கழி மாத நோன்பு இருக்கு எல்லாம் கொருவான் பண்டிகை. 48 நாள் நோன்பு இருப்போம். அந்த 48 நாள் நோன்பு முடிகிற அன்றைக்கு நல்ல 2 திருக்குப்படி செக்கிடாய், 2 திருக்குப்பட்ட செக்கிடாயை கொண்டு வந்து கிடாயை வெட்டி ரத்தத்தை அதிலே புதைத்து விட்டு ரத்தம் எனக்கு மாயாண்டி சுடலைக்கு கறி உங்களுக்கு இஸ்லாமியர்களே. எக்காரணத்தை கொண்டு நீங்க ரத்தத்தை சாப்பிடக்கூடாது. சாப்பிட மாட்டோம் ராசா, நீ போயிட்டு வாய்யா. ஐயா சொல்லல, நாங்க இஸ்லாமியர்கள் எக்காரணத்தை கொண்டும் நாங்க ரத்தம் சாப்பிட மாட்டோம். அந்த ரத்தத்தை சுடலை ஏத்துக்கிட்டதேப்பா. நீங்க அன்னைக்கு ரொட்டி செய்து பிரியாணி செய்து வர்ற சாதி மதம் என்று மாறாமல் யாருக்கு வேணாலும் விருந்து வைங்க. விருந்து வைப்பா ஆட்டோமேட்டிக் உண்டா எங்களுக்கு? கண்டிப்பா உண்டு. அதான் கேட்டேன், பாட்டுல எதுவும் உண்டா? அப்படின்னா நம்ம ராணி ஊர்ல இருந்து ஒரு 4 டிக்கெட்டை கூட்டு வரேன். அப்போ மக்கள் எல்லாம் சொன்ன போது அப்போ மாயாண்டி சுடலை சொல்றாரு. சரி ஐயா, நீங்க அந்த ரத்தத்தை சுடலை நான் ஏத்துக்கிடுறேன், ஆனா உங்க வீட்டுல என் பேர் இருக்கணும் உங்க பிள்ளைகளுக்கு. நீர் சுடல, நாங்க இஸ்லாமியர்கள், உனக்கு எங்க குழந்தை பிறந்துச்சுன்னா நாங்க சுடல முந்தேமனு பேர் வைப்போம்னு கனவுல நினைக்க வேண்டாம். எங்க மதத்துல நாங்க வாயிலே நுழையாதபடிதான் பேர் வைப்போம். ஐயா இஸ்லாமியர்களே, முழு பேர் என் பேர் முழு பேர் வைக்க வேண்டாம். நான் மாயாண்டி சுடல, உனக்கு ஆண் குழந்தை பிறந்தால் அதாவது ஒரு எழுத்து வந்தாலே போதும் மாலிக்கின் பேர் வை. ஒரு எழுத்து வந்தா போதும்ல, மாலிக்கின் பேர் வை. நான் ஏத்துக்கிட்டேப்பா. பெண் குழந்தை பிறந்தால் எங்க அம்மா பேரு பார்வதி, பேகம்மன் வை அல்லது பாத்திமான் வை. நான் ஏத்துக்கிடுவேன். எங்க அண்ணன் பேரு முண்டே, அதனால முஹைதீன் வை, இல்ல மசூதுன்னு பேர் வை. மாயாண்டி பேரு வை, மசூதுன்னு வை. ஒரு எழுத்து வந்தா போதும், ஒரு எழுத்து வந்தா போதும். பாரு ஏத்துக்கிடுவேன். என்ன விளையாட்டு விளையாடிட்டீங்க? மெக்காவில உள்ள மக்களை ஒரு விளையாட்டு விளையாடிட்டீங்க. ஒரு பிடி பிடிப்பா. ஆமா, மெக்காவிலே ஒரு நிலைய வாங்கினார் மாயாண்டி சுடலை. மெக்காவிலே ஒரு நிலைய வாங்கி மதுரை மாநகர போக வேண்டும் என்று இருக்கும் போது அடுத்தபடியாக சுடலை மதுரைக்கு போகணும் புறப்பட்டு இருக்காரு. நம்ம கோயில் வரலாறு இருக்கிறது. ஏன்னா நம்ம கோயில் கதையும் பாடணும். என்ன சாமி சுடலை பிறவிய பாடுங்கன்னாங்க. நம்ம கொண்டு அதாவது சுடலையை கொண்டு வந்து நாம மெக்காவை அடுத்து மதுரைக்கு போகணும்னு சுடலை புறப்பட்டு இருக்கிறார். அப்படி இருக்க இதே நம்முடைய கோயிலுடைய கதையை, நம்ம சுவாமியினுடைய மூர்த்தி மாடசுவாமியினுடைய கதையை எங்களால் என்ற வரையிலே உங்கள் மத்தியிலே பாட இருக்கிறோம். ஏன்னா இப்போ போன வாரம் தான் எனக்கு எழுதி அனுப்புனாங்க. எனக்கு பாட்டு அதை படிக்கிறதுக்கு டயம் இல்லை. இங்க வந்துதான் கொஞ்சம் படிச்சேன். இருந்தாலும் அதுல பாடக்கூடிய பாட்டுல சொற்குற்றம், பொருள் குற்றம், மேல குற்றமே இருப்பினும் தாங்கள் பெற்ற பிள்ளை போல தயவு காக்க வேண்டும் என்று இருகரம் குப்பி வேண்டிக் கொண்டு கதைக்கு வருகின்றோம். இதை நாடு பேர்பட்ட நாடு பாருங்க, நாடு
அதாவது அதாவது இது அதாவது நம்முடைய மேல உப்பரடி மாநகரத்தில சரி அதாவது இஞ்சி மிஞ்சி போக்கு நாடு இருவாச்சி மலரு நாடு ஆமாமா அதாவது அப்படி இருக்க சரி அதாவது இந்த மாநகரத்தில் யார் வர்றாங்க பேர் புகழோடு யார் யாரம்மா வாழ்ந்து வருகிறார் புகழும் பெருமாள் வாழ்ந்து வருகிறார் புகழும் பெருமாள்னா அவருக்கு தான் அந்த பேர் பொருந்தும் ஆமா அவருக்கு சொத்தங்கார பெருமாள் பெருமாள் யாராருக்கு சுகத்தால ராஜ்யம் இல்லை ஆடலுக்கு மாடலுக்கு வத்தை வீடுக்கு சொத்தலுக்கு சோழனுக்கு ஆழ்வாருக்கு நாடலுக்கு புகழும் பெருமாள் நாடாருக்கு அவருடைய மனைவிக்குமாக இந்த மேல உப்பரடி மாநகரத்துல இருக்க இடம் முக்கால்வாசி இடம் அவருக்கு தான் இருக்கு ஆமா கண்ணு கெட்ட தூரம் பூரா அவரோட இடம் தான் சரி சொத்தாலே குறைவுமில்லை சுகத்தாலே தாட்சி இல்லை ஆடு இருக்கு மாடு இருக்கு அடுக்குமத்தை வீடு இருக்கு 1000 ஆடுகள் இருக்கிறது ஆமா 1000 மாடுகள் இருக்கிறது 2000 ஆடுகள் இருக்கிறது ஆமாமா 500 மாடுகள் இருக்கு ஆமா பணம் மட்டுமே 2000க்கும் மேற்பட்ட பனைகள் இருக்கிறது 2000க்கு மேற்பட்ட பணம் அப்ப இந்த ஊரை சுத்தி இருக்க பணம் பூரா புகழ் பெருமாள் நாடார் பனையாத்தா இருக்கும் நினைக்கிறேன் 2000க்கு மேற்பட்ட பனையும் இருக்கு சரி எல்லா செல்வங்களும் இருக்கிறது நல்ல வீடு வாசல் இருக்கு தோட்டத்துறவு இருக்கு சரி ஆடு மேய்க்கிறதுக்கு ஆள் இருக்கு மாடு மேய்க்கிறதுக்கு ஆள் இருக்கு அதுக்கு ஆளு இருக்கு ஆமா ஆனா பணம் ஏறதுக்கு மட்டும்தான் ஆள் இல்ல 1000 ஆடுகள் மேய்க்கிறதுக்கு 500 மாடுகளை மேய்க்கிறதுக்கு ஆள் இருக்கு இவர் ஒரு நாள தினத்துல புகழும் பெருமாள் நினைக்கிறார் என்னமா நினைக்கிறார் அவர் எண்ணாத எண்ணோமெல்லாம் எண்ணோகிறார் சிந்தையை. புகழும் பெருமாள் நாடாரவே. அவருக்கு தூங்கும் போது தூக்கம் கனவுல தூக்கம் வரல சரி இவ்வளவு ஆடு இருக்கு மாடு இருக்கு அதுக்கு ஆள் இருக்கு ஆமா 2000 பணம் நிக்கி அந்த பணம் ஏறதுக்கு ஒரு ஆள் இல்லையே நம்ம பணம் வேற பால வர போகுது சரி பணம் ஏறணும் பதினி இறக்கணும் அதை கருப்பட்டியாக்கி விக்கிறதுக்கு ஆடு வைக்கணும் ஏன் நொங்கு வெட்டணும் நொங்கு சாப்பிடணும் எவ்வளவு வேலை இருக்கு இவ்வளவு பணைய சும்மா வச்சுக்கிட்டு எங்க இருக்கிறது ஒரு பணம் ஏறதுக்கு கூட ஆள் இல்லையம்மா அதனால 2000க்கு மேற்பட்ட பணம் இருக்கு சரி இந்த பணம் ஏறதுக்கு நம்ம அதுக்குரிய ஒரு ஆள் இல்லையே ஆமா என்ன செய்வது 2 நாளா நைட்ல தூக்கத்துல நினைச்சுக்கிட்டே தூங்குறாரு சரி படுத்திருக்கிறார் புகழும் பெருமாள் நாடா ஆமா அண்ணா நானு 4-5 நாளாச்சு சரி அன்னைக்கு சொன்னாரு நேற்றே சொன்னார் மனைவி கிட்ட அம்மா அடி பண்ணே அதாவது நாளை காலையில சரி நான் சூரியன் உதயம் ஆகிறதுக்குள்ள ஆமா நான் தென்னாடு போறேன் சரி தென்னாடு போய் பனை ஏறதுக்கு அது ஆள் இருக்கான்னு பார்த்து கூட்டிட்டு வரேன் என்னையா தெக்க போறீரா தெக்க இல்ல ஆமா தெக்க போறேன் திருப்பி வரமுடா தென்னாடு போறேன் நான். அதான் பார்த்தேன் தெக்க போனவங்களுக்கு கால் இருக்காதுன்னு பார்த்தேன் அதாவது நான் தென்னாடு போறேன் ஆமா தென்னாடு போனவர்கள் தேசமற்று வந்திருக்கார்கள் அம்மா அதாவது நீ காலையில எனக்கு கட்டுச்சோறு கட்டி கொடு ஆமா காலையில நல்லா கட்டுச்சோறு புளியோதரையா கட்டி கொடு கட்டி தான் ஆமா உடைச்சாலும் உடப்படப்படாது சரி இடிச்சாலும் இடிபடப்படாது அப்ப பெவிக்கால் போட்டு தான் ஒட்டணும் அப்பதான் உடப்படாது சரி நல்லா கட்டுச்சோறா கட்டி கொடு ஆமா நான் போய் பனையறதுக்கு நம்ம போயிட்டு ஆளோட வாரேன் சரி அம்மா எப்பண்ணே எம்மா, சரி நாதா நான் போனா வந்த ஆளோட தான் வரானலியன் மட்டும் நீங்க நினைச்சிடாத என்ன தேடிடாத ஆமா என்ன செய்யணும் தேடி வாடி சாப்பிடாம இருந்துறாத தாயி ஆமா தாயி ஆமா அதனால அப்படி இருக்க சரி இப்போது நமக்கு ரூபாய்கள் அள்ளி வழங்கிய செல்வ சீமான் ஆமா அதாவது எங்க அண்ணி கிரேஸ் அண்ணி அவர்கள் ஆமா நமக்கு 501 ரூபாய்களை 501 லட்சமாக எங்க மருமகனிடத்திலே கொடுத்து அனுப்பி இருக்கிறார்கள் சிறப்பு. அது எங்க அண்ணி கிரேஸ் அண்ணி எப்பேற்பட்டவர்கள் என்றால் எப்பேற்பட்டவர்கள் அம்மா? அவர்கள் பசி என்று போனவருக்கு பந்தி போட்டு சோறு கொடுப்பார் பந்தி போட்டு சோறு கொடுப்பார் கண்ணீர் என்று போனவர்க்கு போனவர்க்கு குணமாய் பால் கொடுப்பார் குணமாய் பால் கொடுப்பார் இது மேல உப்பரணி மாநகரியிலே குபேர வாழ்க்கை பெற்று வரக்கூடிய எங்கள் அருமை அண்ணி கிரேஷ் அண்ணி அவர்கள் நமக்கு 501 ரூபாய்களை 501 லட்சமாக அள்ளி வழங்கியிருக்கிறார் சிறப்பு. அது எங்க அண்ணி அவர்களும் ஆமா அவர்கள் பிள்ளைகள் அத்தனை ஆண் பிள்ளைகள் பெண் பிள்ளைகளும் சரி என்ன காலையில கடைக்குட்டி மருமக வீட்டுல எங்களுக்கு டீ போட்டு கொண்டு வந்து கொடுத்தாங்க ஆமா அப்புறம் இப்போ அதுக்கு மூத்த மருமக இருக்காங்களே ஆமா அவங்க வீட்டுல இருந்து டீ வந்துருச்சு ராஜி வீட்டுல இருந்து தவுசு பிள்ளை வீட்டுல இருந்து சரி அதாவது நமக்கு தங்குவதற்கு இடங்கள் வசதி செய்து கொடுத்து சரி 501 ரூபாய்களை
91 லட்சமாக அள்ளி வழங்கியிருக்கிறார்கள். சிறப்பு. எங்க அண்ணி கிரியசன்னி அவர்களும் ஆமா அவங்க பிள்ளைகள் பேரன் பேத்திகளும் உற்றார் உறவினர்களும் மும்பையில இருக்கின்ற எங்க மருமக்கமார்களும் சரி நான் மும்பையில வில்லுப்பாட போயிருந்தோம் அங்க கண்டுகிட்டாங்க. ஆமா இப்ப எங்க அத்தை வந்திருக்காங்க வாங்க வீட்டுக்குன்னு சொல்லி வீட்டுக்கு கூட்டு போய் எங்க போனாலும் விட்ட பாடு இல்ல. இல்ல சரி அத்தனை பேர்களும் பிள்ளைகளும் பேரன் பேத்திகளும் ஆமா அவர்கள் வீட்டிலே பெண் எடுத்தவர்கள் பெண் கொடுத்தவர்களும் இனி எடுக்க போறவர்களும் இனி கொடுக்க போறவர்களும் பேர பிள்ளைகள் படித்து வேலை செய்யக்கூடிய பிள்ளைகளுக்கு பதவி உயர்வு கிடைக்க வேண்டும். சரி அதற்கு மூர்த்திமாட சுவாமி அருள் பாலிக்க வேண்டும். ஆமா அவர்கள் குடும்பத்தை சேர்ந்தவர்களும் உற்றார் உறவினர்களும் மூர்த்திமாட சுவாமியினுடைய அருள் பெற்று சரி பல்லாண்டு காலம் வாழ வேண்டும் வளர வேண்டும் என வாழ்த்துகின்றோம். சிறப்பு. அப்போது புகழும் பெருமாள் நாடார் சொன்னார் பெண்ணே என்னடாதா காலையில கிளம்பிடுவேன். காலையில கதிரவன் உதிரதுக்கு முன்ன கிளம்பிடுவேன். வெயில் வர்றதுக்குள்ள போனா தான் நடந்து போக முடியும். நம்ம கதிரவன் இருக்க மத்தியில கதிரவன் யார் நம்ம பார்த்ததாரு. ஏன் கதிரவன் என்றால் அதாவது சூரியன் உதயமாகிறதுக்குள்ள சூரியன் உதயமாகிறதுக்குள்ள நடைய கட்டணும். ஆமா அந்த காலத்துல இப்படி பஸ் வேனு காரு ஆட்டோ கிடையாது. சரி பைக்கு சைக்கிள் கிடையாது. எங்க பார்த்தாலும் ஒரே நடதான். ஆமா நடந்தே போனோம். பெண் பார்க்க போனாலும் நடதான். சரி கையில கட்டிச்சோற கட்டிக்கிட்டு போவாங்க. ஆமா கோயில் குளத்துக்கு போனாலும் கட்டிச்சோறு கட்டிக்கிட்டு போனாங்க. சரி எங்க போனாலும் நடந்துதான் போனாங்க. ஆமா அதனால காலையில சாப்பாடு எனக்கு ரெடி பண்ணி கொடுத்துரு. சரி நான் போய் இந்த கால்நடையா போய் ஆமா நான் பணம் ஏறதுக்கு ஆளை பாத்துக்கிட்டு வந்துருது ஆமா என்று சொல்லி புகழும் பெருமாள் நாடார் மனைவி இடத்துல சொன்னார். ஆமாம்மா அன்றைக்கு விடிகாலை